கைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சைனீஸ் ட்ராமாவே பார்த்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேட்டு இந்த தடவை பாகிஸ்தானி ட்ராமா கொண்டு வந்திருக்கா. இந்த ட்ராமா பயங்கர டாக்ஸிக்காக இருக்கும், அதே சமயத்தில் பயங்கர ஃபர்ஸ்ட் லவ்வாகவும் இருக்கும். இந்த ட்ராமாவுடைய ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிச்சஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய திமிரு பிடிச்ச ஹீரோ, அதே மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் ஒரு குருவி கூடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அன்பான அம்மா அப்பா, தங்கச்சிங்களுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பான அண்ணன், பயங்கர சேட்டை பிடிச்ச ரெண்டு தங்கச்சிங்க கூட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின். இப்படி இருக்கும்போது ஹீரோனுடைய அண்ணனை கொண்டு அவங்க சந்தோஷத்தை அழிச்சு அவங்க குடும்பத்தையே ஒண்ணுலமாக்கிட்டு நீ என்னதான் லவ் பண்ணணும் என்னதான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல ஹீரோ பயங்கர அப்சஸ்டா இருக்கான். சொல்ல போனா ஹீரோயின் மேல இருந்த லவ்ல ஹீரோ கிட்டத்தட்ட பைத்தியமாக்குற ஸ்டேஜுக்கே போயிடுறான். லாஸ்ட்ல ஹீரோயின் ஹீரோவை ஏத்துக்கிட்டாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு முழு ட்ராமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ராமாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹீரோயின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய சேட்டை பிடிச்ச தங்கச்சிங்க தான் எங்கேயும் அங்கேயுமா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா தான் விளையாண்டது போதும் போய் வேலையை பாருங்கன்னு சொல்ல சரின்ட்டு இவங்கள அவங்க அம்மாவுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ண வராங்க. பார்த்தா கிச்சனுக்குள்ள வந்தோம் ரெண்டு பேருமே மாறி மாறி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்குது. ஹீரோயின் தான் அவங்க ரூம்ல இருந்து கத்திட்டு இருக்காங்க. உடனே மொத்த குடும்பம் ஓடி போய் பாக்குறாங்க. ஹீரோயின் பயந்து போயிருக்காங்க. அங்க ஒரு எலி இருக்கு, சீக்கிரமா அதை தூக்கி வெளியில போடுங்கன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரிஜினல் எலி கிடையாது, இந்த பிளாஸ்டிக்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொம்மை எலி தான். ஏமா இதுக்கு போய் அழுத, பாருமா இது பிளாஸ்டிக் எலி, முதல்ல இறங்கி வான்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட பிராங்க் பண்ணது அவங்க சேட்டை பிடிச்ச ரெண்டு தங்கச்சிங்க தான். அதனால அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் அந்த ரெண்டு தங்கச்சிங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க சொல்றாங்க. தென் அந்த தங்கச்சிங்களும் ஹீரோயின் கிட்ட வந்து சாரிக்கா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பயமுறுத்துறீங்கன்னா பயத்துல நான் செத்து கூட போயிடுவேன், இதையுமே நின்று போயிடுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொன்னா அந்த சின்ன வார்த்தைக்கே பாத்தீங்கன்னா மொத்த குடும்பமும் பயங்கரமா எமோஷனல் ஆகுது. இங்க பாருமா இன்னொரு டைம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவிலேருந்து அவங்க அம்மாவிலேருந்து தங்கச்சிங்கலேருந்து அது அவங்க பிரதர் தான் பயங்கர பாசமா இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் பண்றாங்க. சோ இப்படிதான் ஹீரோயின் ஒரு ஹாப்பியான ஒரு அன்பான ஃபேமிலியில சந்தோஷமா லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி தான் பெத்த பிள்ளைங்க எல்லாம் அவ்வளோ அன்பா அரவணைப்பா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அம்மா அப்பாவுக்குலாம் அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. இந்த உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டசாலினா அது நம்ம தாமா. நம்ம பெத்த இந்த 4 நட்சத்திரங்களும் என்னைக்கு இதே மாதிரி சந்தோஷமா ஜொலிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க கட் பண்ணிட்டு ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. ஹீரோடைய அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், அது மட்டும் இல்லாம அரசியல்வாதி, இப்போ ஒரு மினிஸ்டரா தான் இருக்காரு. ஸோ காட்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்ப பாரு கையில ஒரு துப்பாக்கியோட ஒரு 10-15 பேர் அவங்க கூடயே தான் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஹீரோவுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாருமே கிடையாது. ஹீரோடைய அம்மா அப்பா அப்புறம் ஹீரோ அவ்வளவுதான் 3 பேர் தான். ஸோ இவங்களுக்கு ஹீரோ ஒரே ஒரு பையங்கிறதால அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து தான் பையனை வளர்ப்பாங்க. ஹீரோடைய அப்பா வீட்டுக்குள்ள வரும்போது ஹீரோடைய அம்மா கிட்ட என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது என்னாச்சுன்னு கேட்கவும் எலெக்ஷன் வரப்போதுலாங்க, அதனால சோஷியல் ஒர்க் பண்ண அந்த ஸ்லம் மாதிரியான ஏரியாவுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் வெயிலே சுத்தி இருந்ததெல்லாம் இந்த மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. உன்னை யாருமா இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்லாம் பண்ணி கஷ்டப்பட சொன்னது, நீ வீட்லயே இருக்க வேண்டியதானு சொல்லுவோம். இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன, என் புருஷா உங்களுக்கு ஓட் கிடைக்கணும்னா நான் எவ்வளவு வெயில வேணாலும் தாங்கிப்பேன்னு சொல்லிட்டு இவங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவருமே வெளியில தான் நான் மினிஸ்டரா இருக்கலாம், ஆனா எனக்கு எப்போதுமே என் வைஃப் நீ தான் மினிஸ்டர்னு சொல்லிட்டு வைஃப் மேல அவ்வளோ ஒரு அன்பா தான் இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினுடைய பிரதரை தான் காமிக்கிறாங்க. லேப்டாப்ல எதையோ பார்த்துட்டு இருக்கா. அப்போ அதை பார்த்த ஹீரோயினும் என்னடா தூங்காம இந்த நேரத்துல லேப்டாப் பார்த்துட்டு இருக்க, எதுவும் பொண்ணு கிட்ட சேட் பண்றேன்னா அந்த லேப்டாப்பை திருப்பி பாக்குறா. ஏன் மண்ட அறிவு இருக்கா உனக்கு, என்ன பார்த்தா பொண்ணுங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரியே இருக்கு, ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போக போறல அதுக்காக ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அதான் சில அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க சென்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆகுறாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருமே ட்வின்ஸ், பிறந்ததுலேருந்து பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க, ஃபேமிலியோட பயங்கர அட்டாச்சாக இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பிரதர் பிரிஞ்சு போறாருன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசலாம் அமைதியாவே வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்படி ஹீரோயின் அப்செட்டா உட்காந்துருக்கத பார்த்தா அவங்க பிரதர் சாரியுமே ஹீரோயின் கிட்ட வந்து ஹனி இப்போ நீ எதுக்கு இவ்வளோ அப்செட்டா இருக்க, ஜஸ்ட் 2 வருஷம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஈஸியா வந்துடும், நான் சீக்கிரமா போயிட்டு படிச்சுட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்பாவுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனும் கொஞ்சம் பெட்டர் ஆகும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா 2 வருஷம்டா, 2 வருஷங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, அவ்வளோ நாள் எப்படி நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியும், நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பிரிஞ்சதே இல்லையே, உன்னை விட்டுட்டு நான் எப்படா இருப்பேன்னு சொல்லவும் ஓ அப்போ மேடம் என்ன மேரேஜே பண்ணிக்க மாட்டீங்களா என்ன, மேரேஜ் ஆனா 2 பேரும் பிரிஞ்சு தானே ஆகணும், அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோயினியை பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு மேரேஜை பத்திலாம் பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான்லாம் ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அப்படியே பண்ணாலும் எங்க வீட்டுக்கு போகக்கூடாது, என் பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடாது, என் பிரதர் சிஸ்டர்ஸை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க யாருமே தேவையில்லைன்னு என்னோட இன்லாஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் நம்ம வீட்டுக்கே வந்துருவேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹனி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா, எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ நல்லா படிச்சிருக்க, உங்ககிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம், வேலைக்கு போக கூட பயந்துகிட்டு வீட்லயே இருக்க, இந்த மாதிரிலாம் இருந்தா என்ன பண்றது, சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா கான்ஃபிடண்டா இருமான்னு சொல்றாரு. ஆனா சாரி நான் என்ன பண்றது சொல்ல, நானும் எவ்வளவோ கான்ஃபிடண்டா இருக்க ட்ரை பண்றேன், ஆனா எப்படிதான் இந்த பயம் எனக்குள்ள வருதுன்னே தெரியல, சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்ன
நான் பயப்பட ஆரம்பிக்கிறேன். நான் என்னதான் பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. இங்க பாரு ஹானி, இந்த உலகத்துல தைரியம் இருந்தா மட்டும் தான் வாழ முடியும். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி போட்டுட்டு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டு தைரியமா இருக்க பழகுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போறாரு. ஸோ இப்படியே ஹீரோயின் லைஃப் பிரதர் சிஸ்டர்ஸ்னா ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு இருக்கா. அவங்க லைஃபையே தலைக்கீழ பிரட்டி போடுற மாதிரியான ஒரு பிளாக் டே அவங்க லைஃப்ல வருது. இதுக்கு முன்னாடி சாரிம் அப்ராட்ல படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அதோடைய வெரிஃபிகேஷனுக்காக தான் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சாரிம் கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அவனுக்கு பால்லாம் கொண்டு கொடுத்து, இங்க பாரு சாரிம், உனக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் ஓகே வச்சுன்னா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் நீ ஃபோன் பண்ணி சொல்லணும். தப்பி தவறி அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னா அவ்வளோதான் சொல்லிட்டா. என்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லவும், சரிம்மா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கால் பண்ணி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையால பால்லாம் வாங்கி குடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட பிளஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு ரொம்பவே ஆசை கிளம்பி போறா. ஆனா பாவம் சாரிமுக்கு தெரியாது, இன்னைக்கு தான் அவங்க அம்மாவை லாஸ்டா பார்க்க முடியும். இதுக்கப்புறம் அவனால பார்க்க முடியாது. ஏன்னா இதுதான் அவருடைய லாஸ்ட் டேங்கிறது. இங்க ஹீரோயின் அப்பாவும் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்க்கறவங்க அவருக்கு வேலையே போகல. பையன்கிட்ட தான் எப்படா ஃபோன் வரும்னு ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அப்பதான் பாத்தீங்கன்னா சாரிம் கிட்ட இருந்து கால் வருது. அப்பா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு, அதுவும் 100%ல கிடைச்சிருக்குன்னு சொல்லவும் அதை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமா ஹாப்பி ஆகுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷப்பா. சரிப்பா சரி, நான் ஆஃபீஸ்ல பர்மிஷன் கேட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன், நீயும் வந்துரு. இந்த சந்தோஷத்தை ஃபேமிலியா சேர்ந்து நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அது சரி சாரியம், நீ அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னியான்னு கேட்கிறாரு. அப்பதான் அவனுக்கு ஞாபகமே வருது அம்மா சொன்னது. அச்சோ மறந்துட்டப்பா, அம்மா வரும்போதே சொல்லி அனுப்புனாங்க. ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னா அப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தான் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டராகவே கொடுத்துருந்தாங்க. நான் தான் மறந்து போயிட்டேன். இப்போ மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். நான் என்ன நல்லா திட்ட போறாங்கன்னு சொல்ல, சரிடா கண்ணா பயப்படாத, என்கிட்ட தான் நீ ஃபர்ஸ்ட் சொன்னங்கிற விஷயத்த அவகிட்ட நான் சொல்ல மாட்டேன். நீ ஏன் சொல்ற மாதிரி அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லுன்னு சொல்றாரு. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டு அவங்க அம்மாக்கு தான் கால் பண்ணி அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்பாவோ அவங்க மேல் அதிகாரிக்கு கால் பண்ணி எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன் சார், இன்னைக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் வேணும்னு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காரு. இங்க சாரிமா அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கார் எடுக்க தான் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கான். அவன் கார்ல உட்காந்து காரையும் ஸ்டார்ட் பண்ண போவானா அப்பதான் நோட்டீஸ் பண்றான் இவனுக்கு பின்னாடி ஒரு கார் பிளாக் பண்ண மாதிரி நிக்குது. சோ பின்னாடி இருக்கிற கார் நகர்ந்தா தானே இவனுடைய காரை ரிவர்ஸ்ல எடுத்து அங்க இருந்து கிளம்ப முடியும். அதனால பயங்கரமா வார்னிங் கொடுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் கூட கார் அசைற மாதிரி தெரியல. சோ இவனை காரை விட்டு இறங்கி யாருடைய கார்னு பார்க்கலான்னு போகும்போது அங்க மினிஸ்டருடைய ஆளுங்க தான் நிக்கிறாங்க. அதான் ஹீரோடைய அப்பா ஆளுங்க. அந்த குரூப்ல ஒரு பெரியவர் நிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் கொஞ்சம் உங்க காரை முன்னாடி நகர்த்த முடியுமா? ஏன்னா உங்க காரை எடுத்தாதான் என்னுடைய காரை நான் ரிவர்ஸ்ல எடுக்க முடியும், கொஞ்சம் நகர்த்த முடியுமான்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு அவருமே, இங்க பாருப்பா, காரோடைய சாவி எங்க கிட்ட கிடையாது, எங்க லிட்டில் மிர் கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலி ஹீரோடைய பேர் தான் மிர் ஹாதியா. அந்த மிருங்கிற வார்த்தை அவங்க ஃபேமிலி நேம் போல அவங்க அப்பாவுடைய பேரு. சோ அததான் இந்த பெரியவரும் லிட்டில் மிர்னு சொல்லிட்டு மரியாதையா சொல்லிட்டு இருக்காரு. சாரிமுக்கு அவங்கள பத்திலாம் தெரியாது போல. லிட்டில் மிர்னா யாருன்னு கேக்குறான். அதை கேட்டதுமே அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா மிர் ஃபேமிலி பத்தி கூட இவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சாரிமா மேலையும் கீழ்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு, அது அவங்க போன் பேசிட்டு இருக்காருல அவர் தான் சொல்லிட்டு ஹீரோவை கை காமிக்கிறாரு. உடனே சாரிமோ ஹாதி கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் சொல்லவும், அவனும் நான் போன் பேசிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதங்கிற மாதிரி கையை காமிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு சாரிமோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். பார்த்தா ஹாதி போனை வைக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கவும் டைம் ஆகுதே, வீட்டுக்கு வர போகணுமே சொல்லிட்டு, ஹலோ சார் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹாதியோட ஷோல்டரை டச் பண்ணவும் அவன் பாத்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்காம, எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போன்லயே தான் பேசிட்டு இருக்கான். யாரா இவன் ரொம்ப ஓவரா பண்றேன்னு சொல்லிட்டு, ஹலோ சார் உங்க காரை வந்து கொஞ்சம் எடுங்க, உங்க காரை எடுத்தாதான் நான் என்னுடைய காரை ரிவர்ஸ்ல எடுக்க முடியும்னு சொல்லவும் அவனும் அப்படியே திரும்பி சாரிமா முறைக்க பார்த்துட்டு, ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, போன் பேசிட்டு இருக்கல, பார்த்தா தெரியாதுன்னு ரொம்பவே தெனவட்டா கேட்கறான். அதுக்கு சாரிமோ, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க, உங்க காரை நகர்த்தினா தானே என்னோட காரை எடுக்க முடியும்னு பொலைட்டா தானே நான் சொன்னேன் அப்படிங்கும் போது, ஓ அப்போ நான் உங்ககிட்ட ரகடா பேசுறேன்னு சொல்ல வரியான்னு கேட்கறான். ஏங்க இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் உங்க கார் எடுங்கன்னு சொல்லிட்டு சாரிமா முன்னாடி போகும்போது அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்த நிப்பாட்டி, இந்த நாள் வரைக்கும் இது வரைக்கும் என் முன்னாடி இந்த மாதிரி யாருமே என்ன பேசுனது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க கட் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. சாரிமுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது தெரிஞ்சு மொத்த ஃபேமிலியும் அவங்க பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயினும் சாரிமுக்கு தான் கால் ட்ரை பண்றாங்க. இங்க சாரிமோ போன் எடுக்க போவானா, ஆனா ஹாதி அவனை விடாம அவன் கையை பிடிச்சு நெட்டி விடுறா. இவன் நான் ஓவரா பண்றேன்னு சொல்லிட்டு கோவத்துல சாரிமோ ஹாதியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவன் பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற அவன் போன் எடுக்கிறான். இந்த ஹாதியா பயங்கரமா ட்ரிகர் ஆகுறான். மறுபடியும் அவனை பிடிச்சு தள்ள, அவன் இவனை பிடிச்சு தள்ள, ரெண்டு பேருமே நெட்டிக்கிறாங்க. இந்த ஹாதி வர சரியான திமிரு பிடிச்ச சைக்கோ பயலாச்சா கோவத்துல என்ன பண்றானா, அவன் கன் எடுத்து சாரிமோடைய முட்டியிலே சுட்டுறான். இங்க சாரி முட்டியில குண்டடிப்பட்டு கீழே விழா. இங்க நடக்குது அங்க ஹீரோயின் அப்பாவுக்கு இம்பாக்ட் ஆகுது. நல்லா நடந்து வந்தவர் திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாரு. உடனே சுத்தி இருக்கிறவங்க தான் ஓடி வந்தா, என்னாச்சுங்க சார்னு சொல்லிட்டு அவரை தூக்கி விட, இல்லப்பா விடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா, என் பையன் சாரிமுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, அது 100%ல கிடைச்சிருக்கு, அவன் சீக்கிரமாவே அப்ரோட் போய் படிக்க போறான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதே சமயத்துல எங்க ஹாதி இருக்கான் இல்லையா, சாரிமா முட்டியில சுட்டதோட ஸ்டாப் ஆகாம அவன் மேல கொஞ்சம் கூட கருணையை காட்டாம நெஞ்சில வயிற்றுலன்னு சரமாரியா சுட்டுறான். பாவம் சாரிமங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது தெரியாம ஹீரோயினே இங்க திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இங்க சாரிமும் கடைசியா ஒரே ஒரு தடவையாவது தங்கச்சிங்கள்ட்ட பேசலாமேன்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த போன் எடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா சாரிமால
சுத்தமா முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, "தம்பி என்ன பண்ணிட்டீங்க? பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு" சொல்லிட்டு அந்த ஹார்டியோட கைய பிடிச்சு அவசர அவசரமா அங்கேருந்து இழுத்துட்டு போறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க நெறைய பேர் வந்து ஜாரிம சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜாரிமோட உயிரோ பரிதாபமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. இதோட இந்த டிராமாவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. சோ உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? இல்ல வழக்கம் போல சைனீஸ் டிராமாவே கண்டினியூ பண்ணலாமான்ட்டு உங்க ஃபீட்பேக்கை மென்ஷன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த டிராமாவுக்கு குறைஞ்சது ஒரு 500 லைக் வந்தா தான் நான் அடுத்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா இந்த டிராமா உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சு வழக்கம் போல நான் சைனீஸ் டிராமாக்கே போயிடுவேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.